சீக்கிரத்தில் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலனா அந்த சாத்தான் உங்களை கயிறு கட்டி இழுத்து ஒன்னொன்னுலேயும் டான்ஸ் பண்ண வச்சுட்டு அவன் கண்ட்ரோலில் அடிமைத்தனத்தில் உங்களை முடிப்பதற்கு திட்டமிடுவான். ஆண்டவருடைய வெளிச்சம் அவைகள் மேல் வீச வாழ்க்கை என்ற மேஜையில் பட்சபாதம் இல்லாமல் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் கொண்டு வந்து கர்த்தர் முன்னாடி வச்சிங்கன்னா அவர் கற்பணிக்கிற உன்னை கர்த்தர் மறுரூபமாக்கி நீங்கள் உங்களை அறியும் பங்கில் இந்த பகுதியை செய்யும்போது பயப்படாமல் வாங்க, தைரியமாக வாங்க, எந்த நிலையில் இருந்தாலும். அதனால தான் கெட்ட குமாரனை காமிச்சேன், சமாரிய பெண்ணை காமிச்சேன். கடவுளை அவங்கள கடிந்து கொள்ளவே நீங்கள் தான் பயப்படுறீங்க. அப்படியே போயிடலாமே, போய் சேர்ந்துடலாம். ஆனால் ஒருவேளை இந்த மாற்றங்களால் உன் வாழ்க்கை வேற லெவல் போகணும். God loves you too much. அவருடைய அன்பின் ஆழ மகளம் யாரும் கிரகிக்கவே முடியாது. தைரியமாக அவருடைய மேஜையில் கொண்டு வந்து அவர் உன்னை கடிந்து கொள்ள மாட்டார், உன்னை கண்டம் பண்ண மாட்டார், உன்னை நரகத்தில் தூக்கி போட மாட்டார், உன்னை அடிக்க மாட்டார், உன்னை சபிக்க மாட்டார். உன்னை உள்ளத்தை திறந்துட்டு எல்லாத்தையும் மேஜையில் வச்சுட்டு, கர்த்தாவே இதுதான் நான், இதுதான் என்னுடைய வீக்னஸ், இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த், இது என்னுடைய பலன், இது என் பலவீனம், நீங்க பாருங்கன்னு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பக்கம் நடிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்கு. இன்னும் மரியாதை, இன்னும் அன்பு, இன்னும் பாசம், இன்னும் பணிவு, நல்ல நிறைவோடு கர்த்தர் நம்மளை நடத்துவதை, கர்த்தர் நமக்கு செய்வதை நம்ம காண தொடங்குவோம். ஆமென். ஹல்லேலூயா.